உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களை வாழ்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி இல்லாமல் போனாலும் கூட உங்களை நாம் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக சந்தித்து நம்முடைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களை நாம் ஜெபித்தோம். அநேக காரியங்கள், நம்முடைய தேவைகள், சவால்களை எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இவைகளெல்லாம் நீங்கள் மனதிலே இருத்தி அதற்காகவும் ஜெபியுங்கள். அதற்காக நீங்கள் நன்றாக ஈடுபாடு கொண்டு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் வருகிற காலங்களிலே நம்முடைய தேவைகளுக்கு மேலாக நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று சொல்லி நாம் நம்புவோம். நாம் ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக இந்த ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு கருப்பொருளை கொடுக்கிறார். அந்த ஆண்டவருடைய கிருபையினாலே சரியாக ஒரு கருப்பொருளாக அந்த கருப்பொருளை வருடம் முழுவதும் நாம் சிந்திக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். அநேக கருப்பொருட்களின் மூலமாக இதுவரை நாம் வேதத்தை வசனங்களின் வெளிச்சத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அதுபோல இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கருப்பொருள் இறுதி காலத்து ஆயத்த ஆண்டு. இறுதி காலத்து ஆயத்த ஆண்டு. அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இந்த சுவிசேஷம் சாட்சியாக பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்திருக்கிற வண்ணமாக நாம் கடைசி காலத்திலே, கடைசி நொடியிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் இவைகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் மிக மிக கடைசி காலத்திலே இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நாம் கடைசி காலத்திலே, வினாடியிலே நாம் வந்திருக்கிறோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகினாலே 3 காரியங்களை மாத்திரம் நேரம் நமக்கு இருக்கிறபடி அதற்கு ஏற்றாற் போல 3 முக்கியமான காரியங்களை இறுதி காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், இறுதி காலத்திலே நாம் இருக்கிறோம், இந்த இறுதி காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இறுதி காலத்திலே முதலாவதாக நாம் பரலோக சிந்தையுடன் வாழ வேண்டும். கொலோசியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம். நீங்கள் வேத புத்தகம் வைத்திருப்பீர்களே, ஆனால் என்னோடு கூட நீங்கள் திரும்பி பார்க்கலாம். வேதத்தை பார்ப்பது நமக்கு நன்றாக இருக்கும். முதலாவதாக சொல்லுகிறேன், பரலோக சிந்தையுடன் நாம் வாழ வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ளவை மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையிலே வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். ஆகினாலே எப்படி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று கொலோசியர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ளவை மேலானவைகளை தேடுங்கள். முதலாவதாக தேடுங்கள் என்று சொல்லுகிறார் மேலானவைகளை. 2ஆவதாக நாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த மேலானவைகள் என்றால் என்ன? மேலானவைகள் என்றால் பரலோகத்திற்குடைய அல்லது பரலோக ராஜ்யத்திற்குடைய சம்பந்தப்பட்ட காரியங்கள், அல்லது மேலானவைகள் என்றால் all those things connected with the things of heaven. அதாவது things பூமிக்குரியவைகளை அல்ல. அதுக்கு அடுத்தபடியாக அவர் தெளிவுபடுத்துகிறார், not of the earth. ஏனென்றால் பூமிக்குரியவைகள் தற்காலிகமானவைகள், அவைகள் அனித்தியமானவைகள். all the things of the earth are temporary and also not eternal. அனித்தியமானவைகள், ஆனால் அது அழிந்து போகக்கூடியவைகள்.
ஆகினாலே பரலோக ராஜ்யத்திற்குரிய, அதாவது பரலோகத்திற்குரியவைகளை நீங்கள் தேடுங்கள். பரலோக சிந்தனையுடன் வாழ வேண்டுமானால் பரலோகத்திற்குரிய காரியங்களை நாம் தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அநேக நேரங்களிலே நாம் பூமிக்குரிய காரியங்களிலே நாம் அதிகமாக நாட்டம் உடையவர்களாய் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் வருகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரையும் கிரியை செய்வதற்காகவே நீங்கள் கிரியை நடப்பீங்கள். அதாவது இரண்டையும் ஆண்டவர் கம்பேர் பண்ணுகிறார். அழிந்து போகிற போஜனம், நித்திய போஜனம் அல்லது நித்திய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள். இது எந்த கான்டெக்ட்ல ஆண்டவர் சொல்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்தார். அவர் அது விதமாக போஷித்தபடியால் நன்றாக சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தவர்கள் அவரை தேடி அவரிடத்துல வருகிறார்கள். ரபி, நீர் எப்பொழுது இங்கே வந்து? அந்த சமயத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் நீங்கள் என்னை தேடவில்லை, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், போஜனத்தை காட்டு திருப்தியானதினாலே என்னை தேடி வருகிறீர்கள். ஆனால் அதே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நித்தியத்திற்குரிய காரியங்களிலே நீங்கள் நித்திய கண்ணோக்கோடு கூட நாம் செயல்பட வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவர் செய்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீப, பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்கள். அதே மாதிரி அவர் சொன்ன பேரபிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களாகவே அவர் எல்லாம் கிங்டம் ஓரியன்டட். அது பரலோக ராஜ்யத்திற்குரிய சம்மந்தம். அவர் உயிரோடு எழும்பின பிற்பாடு கூட 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் தெளிவான திருஷ்டாந்தங்களோடு தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளே அவர் பேசினார். ஆகையினாலே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆகையினாலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? பரலோக சிந்தனையுடனே அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சிந்தனையுடனே இந்த ஆண்டிலே நாம் காணப்பட வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இறுதி காலத்து ஆயத்த ஆண்டு என்று சொல்லும் போது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம், நம்முடைய இருதயத்தினுடைய பாரங்கள் எல்லாம், நாம் நினைப்பதெல்லாம், நாம் திட்டமிடுதல் எல்லாம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதாகவே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக பிலாத்து அநேக கேள்விகளை அவரிடத்துல கேட்கிறார். அப்படி கேட்கும் போது இவர்கள் எல்லாரும் உம்மாலே அநேக குற்றங்களை சுமத்துகிறார்களே, நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது இயேசு என்ன பதில் கொடுத்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பில்லையானால், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல. மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் தி எர்த், மை கிங்டம் இஸ் ஆஃப் ஹெவன்லி. இந்த என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியதாக இருக்குமே, ஆனால் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சீஷர்கள் நான் இப்படி சிலுவையில் அடிக்கப்படாதபடி போராடி இருப்பார்கள். ஆனால் என்னுடைய ராஜ்யம் பரலோகத்திற்கு உரியது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆகினாலே பரலோக சிந்தையோடு இந்த பூலோகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரலோக சிந்தனையுடன் வாழ்வதென்றால் முதலாவதாக நம்முடைய முன்னுரிமை தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதாக இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக, பிரையாரிட்டி, முன்னுரிமை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு. 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தேவனுடைய வசனத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், உங்களால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்ப பார்த்தாலும் எதை சாப்பிடுவோம், எதை செய்வோம், உலகத்திற்கு அடுத்த காரியங்களையே நீங்கள் சிந்தித்து கொண்டு
அதிலே மூழ்கி நேரங்களையும் காலங்களையும் நாம் வீணாக்காதபடி நாம் பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களிலே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையானவரே, உலக பிரகாரமான தேவைகளை நாம் சந்திக்க வேண்டியதுதான். ஆனால் அதிலேயே நாம் மூழ்கி விட வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் அவர் சொல்லவே கிடையாது. ஆகையினாலே இந்த உலக பிரகாரமான எந்த வேலைகளில் நாம் ஈடுபட்டு இருந்தாலும் அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நாம் கட்டி எழுப்ப முடியும், அதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையிலே நாம் ஈடுபட்டு இருந்தாலும், ஒருவேளை ஒரு கம்பெனியில நீங்க வேலை செய்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே இங்கே எப்படி ஸ்தாபிக்க முடியும். ஒருவேளை இந்த இடத்துல லஞ்ச் டைம்ல ஒரு சின்ன ஜெப குழுக்களை நாம் உருவாக்க முடியுமா, அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு ஜெபக்குழு அங்கே ஜெபம் பண்ண ஏற்பாடு செய்ய முடியுமா, அல்லது நம்முடைய நண்பர்களுக்காக அல்லது நம்மை சார்ந்த வேலை செய்கிறவர்களுக்காக ஒரு கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்ல முடியுமா. சமீபத்திலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்முடைய மிஷனரிகள் எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலும் வட மாநிலங்களிலும் ஏராளமான கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்தினார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதன் மூலமாக அப்படி விதமாக நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அலுவலகர்கள் எப்படி அவங்களுக்கு ஏதாவது டிராக்ட் கொடுக்க முடியுமா, அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட முடியுமா என்று சொல்லி நமக்கு நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றிலுமே தேவ சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் புதிதாக வேலைக்கு போகிறீர்கள் அல்லது புதிதாக திருமணம் செய்ய போகிறீர்கள், அப்பொழுது உங்களுடைய குறிக்கோள் எல்லாம் பணம் என்று அலையக்கூடாது. இன்றைக்கு நான் பார்க்கும்போது அநேக இளைஞர்கள் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், எந்த இதுல போனா நல்லா பணம் சம்பாதிக்கலாம், எந்த நபரை நம்ம திருமணம் பண்ணினோம்னா நம்ம ராஜா மாதிரி இருக்கலாம், இப்படி இந்த பூமிக்குரியவைகளே அல்ல. தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த இடத்துல போனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில போய் வேலை செய்வாங்க, வேலை செய்யும் போது ராப்பகலா வேலை செய்யறாங்க, தேவனுடைய சமூகத்துல ஜெபிப்பதற்கு நேரம் கிடையாது, ஆத்மாக்களை சந்திப்பதற்கு நேரம் கிடையாது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்வதற்கு நேரம் கிடையாது. அவங்கள பார்த்து கேட்டாங்கன்னா அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, பிரதர் டைமே இல்லை, என் வேலை அவ்வளவு டைட்டா இருக்குது. நான் கேட்கிறேன், நீங்க ஏன் அப்படிப்பட்டதான வேலைக்கு நீங்க போனீங்க? லகுவான ஓரளவுக்கு வேலையும் செய்து கொண்டு அந்த டைமை ஃப்ரீ டைம் வச்சுக்கல. சில பேரை பார்த்துருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் வேலை வேலை, எதர் அலுவலகத்திலிருந்து வேலை முடிச்சுட்டு வந்து பர்சனலா ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. நான் கூட என்னுடைய சமூகத்துல நான் அரசாங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல சேர்ந்து இருக்கும்போது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் பெரிய அலுவலகத்திலே வேலை செய்கிற ஒரு கம்பெனியில இருந்தார். அவர் என்ன பார்த்து சொன்னார், லைனர் நீங்க எங்க கம்பெனிக்கு வந்துருங்க, உங்களுக்கு நான் பெரிய போஸ்ட் தரேன். அப்போ சொன்னேன், இதை காட்டிலும் பல எலக்ட்ரிசிட்டி போர்டில் நீங்க வாங்குறதை காட்டிலும் பல மடங்கு சம்பளம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொன்னார். அப்ப அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்க கம்பெனிக்கு வரணும்னா எத்தனை மணிக்கு நான் வரணும், எத்தனை மணிக்கு என்ன வெளியே விடுவீங்க கேட்டேன். அதை கேட்ட பிற்பாடு நான் சொன்னேன், குட் பை, எனக்கு பெரிய டபுள் ட்ரிபிள் அல்லது 9 டைம்ஸ் சேலரி எனக்கு தேவையில்லை, எனக்கு நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்க வேண்டும். அதான் என்ன சொல்ல வரேன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய சிந்தை ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்பட வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும். அதே மாதிரி நான் திருமணமாக என் மனைவி ஒரு டாக்டராக நல்ல ஹெக்டிக் பிராக்டிஸ் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், என் மனைவி இடத்துல பிராக்டிஸ் எல்லாம் வேணாம், பிராக்டிஸ் பண்ணிட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் போவேன், நீனும் போக வேண்டும். இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்முடைய பணம் வேணுமா இருக்குமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியாது. நான் இதற்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு சிறு சிறு காரியமாக இருந்தாலும், வேலை செய்கிற இடங்களிலே ஒரு ஜெப குழுக்களை உருவாக்கலாமா, அல்லது வேலைகளிலே நீங்கள் நேரங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதற்கென்று ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க முடியுமா? குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் செய்ய முடியும் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்க. அங்கே ஒரு மனிதனுக்கு நன்றாக ஒரு நிலமெல்லாம் நல்லா விளைந்தது. அவன் யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான், இவ்வளவு நிறைய சம்பளம் பண்ணிச்சு, ஆண்டுடைய ஊழியத்துக்கு கொடுக்கலாம். அவன் யோசிக்கல, எப்படி அவனுடைய ஸ்டோர் ஹவுஸை இடிக்கலாமா, பெருசா கட்டலாமா, எவ்வளவு இடத்த ஆக்கிபை பண்ணும், அப்படியெல்லாம் யோசித்து ஆத்மாவை பத்தி அவன் சொல்றான்.
என்ன சொல்றான்னாக்கா, ஆத்மாவே நீ கவலைப்படாதப்பா, பூமி கொடுத்த காரியங்கள், நீ பல வருஷங்களுக்கு உனக்கு சொத்து இருக்குது. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போகுமே, ஆனால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாக மாறும்? ஐஸ்வர்யவானா இராமல் தனக்குத்தானே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனும் அப்படியே இருப்பான். So the man who is treasures for himself, நாம் எப்படி சேர்க்க வேண்டும் என்றால் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று அவரை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகையினால அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் ஹெவன். அல்லது யுஎஸ்ல இல்ல என்னுடைய சிட்டிசன்ஷிப். என்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குது? பரலோகத்திலே. இயேசு சொன்னார், உங்களுடைய இருதயம் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அதனால இங்கே அவர் சொல்லும் போது சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கு. அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்றாரு. அவங்க யாருன்னா, அவங்க பூமி கருத்தவைகளையே பார்க்கிறவர்களாம். 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அவர்கள் பகைஞர்கள். அநேகந்தரம் நான் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், வயிறு அடிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். They are all the time thinking, நமக்கு என்ன டெசிக்னேஷன் கிடைக்கும், நமக்கு என்ன உதவி கிடைக்கும், நமக்கு எந்த இடத்துல போனா பணக்காரன் ஆகலாம். நோ, நம்முடைய சிந்தனைகள் பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை. யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அவர் என்ன சொல்றார்? 17ஆம் வசனத்துல பாருங்க, 3:17, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற முன்மாதிரியை பாருங்கள். ஆகையினால அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டுகிற முன்மாதிரி, எப்படி அவர் ஊழியம் செய்தாரு, அவர் எவ்வளவு பணத்தை சேர்த்து தனக்கு மூட்டை கட்டி வச்சாரு. இன்றைக்கு ஊழியர்கள் எல்லாம் பார்க்கும்போது அதிகமான பிரசங்கங்கள், வருத்தத்தோடு தான் நான் சொல்றேன், ஆல் அபவுட் எர்த்லி திங்ஸ், நோபடி டாக்ஸ் அபவுட் தி ஹெவன்லி திங்ஸ். எல்லாம் எர்த்லி காரியமா தான் அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி சீஷர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது மேரனாத்தா என்று அவர்கள் வாழ்த்துவார்களாம். மேரனாத்தா என்ற ஒரு அரமிக் வேர்ட், ஜீசஸ் கம்ஸ், இயேசு வருகிறார். அவங்க வாழ்த்தும் போது கூட இயேசு வருகிறார், இயேசு எப்பனாலும் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினாலதான் உபத்திரவம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கவலைப்படாம ஆண்டவர் வருகிறார். பரலோகத்துல பொக்கிஷத்தை, பரலோகத்துல நான் போகணும், பரலோகத்திற்காக நான் சேவை செய்யணும், பரலோக சிந்தை உடையவர்களாகவே அவர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கலாம், அதுதான். அடுத்தபடியாக இயேசு பரலோக சிந்தனை என்றால் என்ன சொல்லுகிறார்? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்திலே வரையும் அங்கே அவர் சொல்லுகிறார். பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதுனா என்ன, அதை குறித்து ஆண்டவரே சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மாளும் போது உங்களை 16-19 நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த அநித்தியமான உலக பொருள்களினாலே உங்களை பரலோகத்திலே சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். கிவ் லிபரலிட்டி காட்ஸ் ஒர்க், கிவ் லிபரலிட்டி மிஷனரி ஒர்க். அந்த ஒரு மிஷனரி நீங்க அனுப்பும் போது அவர் ஊழியம் செய்து அதன் மூலமாக அநேக நண்பர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ஆகையால் உங்களுடைய அநித்தியமான இந்த உலக பொருள்களினாலே நீங்கள் இறந்து போகும்போது நீங்க அங்க பரலோகத்துக்கு போனா அங்க சொல்லுவாங்க, குஜராத்திலிருந்து வந்த நபர் சொல்லுவாரு, ஒரிசாவிலிருந்து வந்த நபர் சொல்லுவாரு, பீகார் மத்திய பிரதேஷ்ல இருந்து வந்த நபர் சொல்லுவாரு. எப்பனா நீங்கள் அனுப்பின உங்க பொருளினாலே, பணத்தினாலே கொடுத்து அனுப்பின மிஷனரி மூலமாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இப்பொழுது நாங்கள் உங்களை ரிசீவ் பண்ணுகிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்லும் போது, பூமியிலே அல்ல, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அநேக ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவோடு வேலை செய்தார்களாம். அவர்கள் எப்படி வேலை செய்தார்களாம்? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தவர்கள், தங்களுடைய பொருட்களினால். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34-35ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுக்கு பரலோகத்திலே அதிக மேன்மையான பலன் உண்டு என்று அறிந்து
அந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்களாம். பாருங்க என்ன பயங்கரமான வார்த்தை. ஆஸ்திகளை கொள்ளையிட்டு நான் எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அதுதான் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், God loves a எப்படிப்பட்ட cheerful giver. சந்தோஷத்தோடு காணிக்கை கொடுக்கிறது மேல் தேவன் பிரியமா. இன்னும் பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது என்றால், பரலோக உங்களுடைய ஆண்டவருடைய நாம ஊழியத்தின் மூலமாக அநேகரை மிஷனரிகளை அனுப்பி அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்துவதன் மூலமா, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக. ஒரு சமயத்துல ஒரு ஐஸ்வர்யவான், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 21 வரை நீங்கள் வாசிக்கலாம். அவன் ஆண்டவரே நல்ல போதுகிறே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ நல்லவன் சொல்லாது பூமியில ஒருத்தர் நல்லவர் இல்ல. அதான் வசையா சொல்றாரு, கட்டளைகளை கீழ்ப்படி. அப்பா அவன் சொல்றாரு, அதெல்லாம் சின்ன வயசுல செய்யற ஆண்டவரே, ஒரே ஒரு குறை இருக்கு, உன்னிடத்துல இருக்கிறதையெல்லாம் விற்று அதை தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோக சிந்தை. How can I help the poor people? அதை கேட்ட உடனே அவனுக்கு அடி வயித்துல இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே துக்கத்தோடு போய்விட்டான். யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து அதிகமாக 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுறாரு. அப்ப 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பாருங்க, ஐஸ்வர்யவான்களே, உங்கள் மேல் வருகிற நிர்பந்தங்கள் குறித்து நான் கவலைப்படுறேன். 1ஆம் வசனத்துல சொல்றார். 3ஆம் வசனத்துல என்ன சொல்றார் தெரியுமா? கடைசி காலத்திலே பொக்கிஷங்களை சேர்த்தீர்கள். கடைசி காலத்திலே நீங்கள் பூமியில சேர்த்து வைத்தீங்க. செத்து போகும்போது ஒண்ணும் உங்களோட வராது. கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாலும் ஒண்ணும் உங்களோடு கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேருங்கள். பரலோக சிந்தை உடையவர்களாக, அது முதல் குறிப்பாக சொல்லுகிறேன், வேகமாக சொல்லிவிட்டு போகிறேன். 2ஆவதான காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வருகை சமீபமாகிறது. டைம் இஸ் ஷார்ட். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே, ஆகையால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஏனென்றால் 1 கொரிந்தியர் 7:29 பாருங்கள், இனி வரி காலம் குறுகியதா இருக்கிறபடியால், பிகாஸ் த டைம் இஸ் ஷார்ட். அப்ப டைம் ஷார்ட்டா இருக்கிறது. நம்ம எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போம் தெரியாது. அது வாழ்க்கை அனித்தியமானது. அல்லது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட வரலாம். ஆகையால் அவர் என்ன சொல்றார்? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத காலம். பொல்லாத காலம்னா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வர்ற வரை இருக்கிற காலம் பொல்லாத காலம் தாங்க. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அ பெட்டர் டைம். நீங்க நல்ல ஒரு காலம் வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஆகையால இருக்கிற காலத்துல நல்லா யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். 90ஆம் சங்கீதத்துல தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய சங்கீதம் 90 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர் நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய வருஷ நாட்கள் எப்படி இருக்கிறது, எவ்வளவு அனித்தியமானது என்றெல்லாம் அவர் அங்க சொல்றாரு. சங்கீதம் 39:4-5 அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன், நான் எவ்வளவு நிலையற்றவன், how frail I am. இன்னைக்கு நல்லா பேசிக்கிட்டே திடீர்னு போயிடுது. how frail I am. காலத்தை 24 வருஷம் ஓடி போயிடுச்சு. 24வது வருஷம், 25வது வருஷத்துல ஒரு வருஷம் கூட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த 24 வருஷத்துல நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண டைம்? 24 மணின்னா சில பேரை பார்த்து கேட்டீங்கன்னா எனக்கு டைமே இல்லை. டைமே இல்லை. பைபிள் படிச்சீங்களா? டைமே இல்லை. ஜெபம் பண்ணீங்களா? டைமே இல்லை. ஆத்மாதாயம் பண்ணீங்களா? டைமே இல்லை. 24 மணி நேரத்துல உங்களுக்கு டைம் இல்லையாங்க? டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. டைமை ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் செலவு பண்ணணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஹரியடா வேக வேகமாக ஆண்டவரோடு கூட நேரங்களை செலவழிக்காதீங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, நித்தமும் எவ்ரிடே அவர் வாசல் அருகே காத்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவன் பாக்கியவான். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, அப்பா நான் சொல்றது நீ கேளு. கேட்டுறது மாத்திரம் 2ஆம் வசனத்தை சொல்ற, ஒரு புத்தகத்துல எழுது. எவ்ரிடே ஸ்டார்ட் ரைட்டிங் வாட் எவர் காட் டீச்சர்ஸ் யூ. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றது நீ எழுது ஒரு புத்தகத்துலன்றாரு. நம்ம எத்தனை பேர் அதை எழுதி வச்சிருக்கிறாங்களோ தெரியல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா போதும், அல்லது இந்த மாதிரி கூட்டங்களை அட்டன் பண்ணி ஏதாவது சின்ன காரியத்தை செய்தா we are satisfied with the average Christian level. சாதாரண ஒரு கிறிஸ்தவனா இருந்த 10 பேர்ல 11 ஆளா இல்ல.
நம்ம ஆவரேஜ் கிறிஸ்டியனாக இருக்க கூடாது. நாம் வளர்ந்து ஆவரேஜ் கிறிஸ்டியன் லெவல்ல இருந்து ஆழமா ஆழமா எவ்வளவு ஆழமா போக முடியுமோ அவ்வளவு ஆழமா நீங்க போங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல 47ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த தீர்க்கதரிசி ஒரு புருஷன் அழைச்சிட்டு போறாரு, அப்படியே தண்ணி ஓடுது, கணு 1000 முழம் அளக்கிறாரு கணுக்கால், அதுக்கு மேல ஒரு 1000 முழம் அளக்கிறாரு முழங்கால், அதுக்கு மேல ஒரு 1000 முழக்கிறார் இடுப்பு, அதுக்கு மேல ஒரு 1000 முழங்கால் நீச்சலாலம். அப்ப நம்ம இன்னும் போய்கிட்டே இருக்க வேண்டும். காலத்தை பயன்படுத்தி எவ்வளவு அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு நெருங்க முடியுமோ நெருங்க வேண்டும். அதே போல இந்த காலத்தை வீணாக்காதபடி எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக. நோ எக்ஸ்கியூசஸ். அதுக்கு ஆண்டவராய் இயேசு குறுகிய காலத்துல 3.5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வேலை செய்தார். அவர் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோவான் 9:4 சொல்றாரு, நான் கண்டிப்பாக வேலை செய்யணும், நான் சோம்பேறியா இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, அதுதான் என் பிதாவின் சித்தம், சாப்பிடுங்க ஆண்டவரே. நோ, அந்த சமாரியா ஸ்திரிக்கு ஆண்டவர் அதுதான் என்னுடைய பிதாவின் சித்தம் என்று சொல்லி அவர் அங்கே இருக்கார். தீங்கு நாட்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 49:5ஆம் வசனத்திலே, நான் பயப்பட வேண்டியது என்ன? தீங்கு நாட்கள் தான். இப்ப நாம் இருக்கிற காலம் தீங்கு நாட்கள், கடைசி காலத்துல தீங்கு நாட்கள் தான் இருக்கும். Why should I fear? Boldly I will proclaim the name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கோங்களேன். அவர் எந்த சூழ்நிலை, ஜெயில இருந்தாலும் எபிசல் எழுதுவாரு, ஜெயில இருந்தாலும் அங்கே ஒரு யார ஒனேசிம ஆதாயப்படுத்திடுவாரு. சரி, அவர் கவுன்சிலுக்கு முன்னாடி நின்று ஒரு ஜெயிலர், ஒரு காவலாளியா ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறையில் இருக்கிற ஒரு மனுஷனாக அங்கே பாத்தீங்கன்னாக்கா ஆண்டோட வசனத்துல ஃபெலிக்ஸ் எனப்பட்ட ஒரு தேசாதிபதிக்கு முன்னாடி நீ உன்னுடைய விசுவாசத்தெல்லாம் சொல்லணும். அப்படி அவன் மனைவியோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. எதை பத்தி பேசுறாரு? மனுஷனை உயர்த்தியா பேசுறாரு? நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும். யாருக்கு முன்னாடி? அதிபதிக்கு முன்னாடி. அந்த அதிபதியே என்ன பண்ணிட்டானா, பயந்து நடுங்கி, நீ போகலாம்ப்பா, இன்னொரு ஊரை உன்னை கூப்பிடுறேன், நீ அப்புறம் வரலாம். அங்க பூசி மெழுகலாம் இல்ல. அவரு இச்சை அடக்கத்தை குறித்து பேசுறாரு, நீதியை குறித்து பேசுறாரு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுறாரு. சரி, தேசாதிபதியை விட்டாச்சு, ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க பார்க்கலாம், 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி அவர் பேசுறாரு. அப்படியே வருஷ பாருங்க, எதுல இருந்து ஆரம்பிக்கிறார்? சாட்சி. அப்படியே ஆரம்பிச்சு அகிரிப்பா ராஜா சொல்றாரு, நீ என்ன கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்தவனாக மாற்றி விட்டார். பவுல் சொல்றாரு, கொஞ்சம் குறைய கூட இல்ல அகிரிப்பா ராஜா, என்னை போல கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல நீ மாற வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். ஜெயில இருக்கிறாரு, அடியெல்லாம் வாங்கி உதையெல்லாம் வாங்கி ஜெயில போட்டிருக்காங்க. பெரிய அவங்க சோத்திரம் பண்ணும் போது ஜெயிலர் எல்லாம் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஜெயிலர் தற்கொலை பண்ணி பார்க்கும்போது அவனே தற்கொலை பண்ணாதப்பா, நாங்கெல்லாம் இங்கே இருக்கிறோம், எங்களை கடவுள் இந்த ஜெயிலுக்கு கொண்டு வந்தது நோக்கம் இருக்கு. தப்பிச்சு ஓடல அவங்க. கடவுள் தான் கையில இருக்க விலங்குகளா போயிடுச்சு, அவங்க ஓடி போடல. தேர் இஸ் அ பர்பஸ். இந்த ஆஸ்பத்திரிக்கு போறியா, அங்க ஒரு பர்பஸ் உண்டு. நீ ஜெயில இருக்க, அங்க ஒரு பர்பஸ் உண்டு. ஒரு ஸ்கூல்ல நீ வேலை செய்ய போறியா, அங்க கர்த்தர் உனக்கு ஒரு பர்பஸ் உண்டு. ஆகையினால அந்த ஜெயிலருக்கு ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. அந்த ராத்திரியிலேயே அந்த ஜெயிலரும் அந்த குடும்பம் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினால இந்த நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் ப்ரெஷியஸ், டைம் இஸ் லைக் எ கோல்ட். இன்னைக்கு நான் பேசுற நேரம் மறுபடியும் எனக்கு கிடைக்காது. எந்த அளவுக்கு நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு செய்யும். மூன்றாவதாக, இறுதியாக கடைசி காலத்திலே ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். So we have to pray for the fulfillment of God's promises. தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேற நாம் செபிக்க வேண்டும். என்ன வாக்கு தத்தம்? யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் மேலும் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். பேதுரு இதையே கடைசி நாள் சொன்னார், பெந்தைக்கோஸ்தே நாள். இப்ப நான் சொல்றேன்,
கடைசி நாள்ல கடைசி வினாடியில நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 6-7, 9. இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன், அப்பொழுது எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். எப்ப? வானத்தையும் பூமியும். I will shake the kingdom. I will shake the churches. I will shake the organization. எல்லாத்தையும் ஆண்டவர் ஷேக் பண்ணுவார். What is the vision of BYM? BYM உடைய விஷன் வாலிபர் நடுவில் எழுப்புதல், வாலிபர் மூலம் சுவிசேஷம். That is the vision and the calling of BYM. நான் சொல்லுவேன், BYM needs another revival. இந்த BYMக்கு இன்னும் ஒரு தேவை. ரிவைவல் ஆஃப் ஹோலினஸ், ரிவைவல் ஆஃப் கிவிங், ரிவைவல் ஆஃப் லவ், ரிவைவல் ஆஃப் பர்சனல் சோல் வினிங், ரிவைவல் ஆஃப் ஒன்னஸ் அண்ட் த ரிவைவல். ஹோலினஸ்ல ரிவைவல் வேணும், கொடுக்கிறதுல ரிவைவல் வேணும், ஜபிக்கிறதுல ரிவைவல் வேணும், தியாகமான வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வேண்டும். அப்போஸ்தலர் எழுப்புதல்லாம் என்னன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதுமாக நீங்க படிச்சுப்பாங்க. அதுலதான் பேதுரு சொல்றாரு, கடைசி நாட்களிலே கடைசி வினாடியிலே இருக்கிற நமக்கு இன்னும் அதிக முக்கியமானதாக இருக்கிறபடியால் இதுக்கு எப்படி பிரதர் வரும்? சுருக்கமா சொல்லிட்டு போறேன். செபம் தான். யோவேல் 2ஆம் அதிகாரத்துல அங்க சொல்றாரு, ஆசாரியர்கள் பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவாக. யாரு? விசுவாசிகள் அல்ல, ஆசாரியர்கள், லீடர்ஸ். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே விழுந்து கடந்து ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமித்து ஆண்டவரை நோக்கி செபியுங்கள். எழுப்புதல் வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது தேவன் தேசத்திற்காக இறங்குவார். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ரிவைவல் ஸ்டார்ட்ஸ் இன் பிரேயர்ஸ். டே அண்ட் நைட் பிரேயர். BYMல ரிவைவல் 1965-70 வந்தது. காரணம், ராத்திரி பகலாக ஜபம் பண்ணாங்க. சாயங்கால ஜபம், ராத்திரி ஜபம், உபவாச ஜபம், சாப்பாடெல்லாம் மறந்து ஜபம் பண்ணாங்க. எலியா ஜபம் பண்ணாரு, அக்கினி வந்தது. எலியா ஜபம் பண்ணாரு, வானத்தை கிழித்து மழையை பொழிய பண்ணினார். சீஷர்கள் பெந்தெகோஸ்து நாளைக்கு முன்னாடியும் பெந்தெகோஸ்து நாளைக்கு பின்னாடியும் அவங்க ஜபம் பண்ணினாங்க. என்ன தெரிந்தது தெரியுமா? தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். ஜபம் ஜபம் ஜபம், திரும்ப திரும்ப ஜபியுங்கள். இன்றைக்கு பிளஸிங் யூத் மிஷனிலே இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்காக நான் சொல்லுவது என்றால், ராத்திரி கூடி ஜெபம் பண்ணுங்க, முழு நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறதுல திருப்தி ஆகாதீங்க. திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறும்படி உம்முடைய ஜனத்தை இன்னும் ஒரு முறை நீர் உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று அவர் அங்கே கேட்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்கள். கர்த்தர் பூமியிலே நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும், till he brings rains upon us, rain of righteousness. நீதியை வர்ஷிக்க கொடுக்கிற வரைக்கும். எலியா எந்திரிச்சு போனார, முழங்கால மடக்கி மடக்கி 7வது முறை பாத்தீங்கன்னா உள்ளங்கை அளவுக்கு மேகம் காணப்பட்டது, மழை வெளியே பண்ணும்படியாக. இறுதியாக எரேமியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நாம் என்னுடைய செய்தியை முடிக்க போகிறேன். இதுவே உங்களுடைய ஜெபமாகவும் என்னுடைய ஜெபமாகவும் இருக்கட்டும். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். புலம்பலின் எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இதுவே பூர்வ காலத்தில் இருந்தது போல கர்த்தாவே எங்களுடைய நாட்களை புதியவைகளாக மாற்றும். 2025ஆம் ஆண்டு தேவன் நமக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஆண்டாக இருக்கட்டும். ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, இறுதி காலத்து ஆயத்த ஆண்டு. ஆயத்தப்படுவோம், எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுவோம்.
சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தப்படுவோம். பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்க்க ஆயத்தப்படுவோம். நம்மை அர்ப்பணிப்போம். மெய்யாகவே நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் இந்த ஆண்டு வரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ வெரி மச்.